Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் டேக்கோ பெல்க்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் எல்லா டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் வீடியோ எடுக்கலான்ட்டு. கடைசியில் பார்த்தா இங்கே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மிஸ்டேக் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவங்கள்ட்ட முதல்ல கேட்கல வீடியோ எடுக்கலாமான்னு. அதனால் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இட்லி டு பிரியாணிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், வெல்கம் பேக் டு மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி டு பிரியாணிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா I2B ஃப்ரெண்ட்ஸ். இது மெனு கார்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். I2B ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஃபுட்டெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாழை இலை போட்டுருக்காங்க பிளேட்டில் இருந்தாலும் வாழை இலையில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதான ஃப்ரெண்ட்ஸ். மனமும் நல்லா இருக்கும். வாழை இலை சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனுக்கு வந்து இங்கே பையனுக்கு வந்து கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவன் காரம் சாப்பிட மாட்டான், அதனால கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். தரே மாட்டாரு. இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லியும் சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லியும் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் வந்து இட்லியும் சிக்கன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை போட்டிருக்காங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சிக்கன் குழம்பு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போன்லெஸ் தான் போட்டிருக்காங்க எல்லாம் பீஸ். என்ன தான் சிக்கன் குழம்பு இருந்தாலும் கோகோனட் சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாரம்பரிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாமா? இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இட்லி அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிச்சை ஒன்றா வருது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சிக்கன் குழம்பு என் பையன் வந்து சிக்கன் குழம்பு வேணான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் ரொம்ப நல்லாயிருக்கு இட்லி. நமக்கு வேணுமா? ஆமாம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் கபாப் வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 65 சொல்லுவோம், இங்கே கபாப் சொல்லுவாங்க. பாருங்கள், இட்லி பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியாக ரொம்ப தண்ணியாக இருக்குது குழம்பு, ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு சூப் அளவுக்கு தண்ணியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அட்டகாசமாக இருக்குது. இந்த சட்னி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கலரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கபாப் நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக இருக்குது, பிக்க முடியல, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இட்லி சாப்பிட்லாம்.
ரொம்ப நல்லா இருக்கும். சட்னியோட சேர்த்து எப்பயுமே வந்து வாழை இலையில் எப்பயுமே சூடான பொருளை வச்சா அந்த மனம் அப்படி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை மணத்தோடு சேர்ந்து சிக்கன் குழம்பும் இட்லி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்மா அம்மா சாப்பிடு. அப்படியே நல்லா 65 வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இளம இருக்குது. சாப்பிடுமா? இட்லி குழம்பு தான் ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பு மாதிரி தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எப்பயுமே வந்து இட்லி கூட அம்மா ஆனியன் வேண்டாமா, இட்லி கூட சட்னியும் குழம்பும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு சாப்பிட்டாலாம் டேஸ்ட்டாக இருக்காது, பிசைஞ்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அம்மா சார் ஆனியன் சாப்பிடாதம்மா, கோல்டு ஆகும். சாப்பிடுமா நீ தோசை. வேர்க்கடலை சட்னி போல் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுவாங்க சார். சிக்கன் கபாப்போட இட்லியும் குழம்பும் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இட்லியில் அப்படியே குழம்பு ஊற்றினோன்னா அப்படி இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இட்லி அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு இட்லியும் இந்த குழம்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக இருக்கும். இது ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ஆர்ஐ லேஅவுட்டு டிசி பாளையா ரோட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லி கூட சட்னியும் ஊற்றி சாப்பிட்லாம், குழம்பு கூட. தேங்காய் சட்னி தான் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எனக்கு தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. முட்டையில் சிக்கனை உள்ளுக்கு ரேப் பண்ணி கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்குள்ளே சிக்கனை வச்சுருக்காங்க பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே குட்டி குட்டி பீஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி மாதிரி கொடுக்குறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மைசூரில் நான் வந்து கிராண்ட் மோரியாங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப மைசூரில் இருக்கும்போது எப்போயுமே நான் கிராண்ட் மோரியா அந்த ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி தான் சாப்பிட்டேன், பாஸ்மதி ரைஸில். அவ்வளோ நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சேம் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். அதை போய் சாப்பிட்டு எப்போயாச்சும் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதே டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடிப்பொலி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலாவோட ஃப்ளேவர், அந்த பாஸ்மதியோட ரைஸு நல்லா குக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குலையாமல் நல்லா குக் ஆகிருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஒரு எக்கும் கொடுத்துருக்காங்க. எக்கை வந்து சிக்கனை உள்ளுக்கு வச்சு நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா பொதிஞ்சு கொடுத்துருக்காங்க. முட்டையோட அந்த சிக்கனோட இதை சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மைசூரில் கிராண்ட் மரியாதை சாப்பிட்டு அதே டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது டாக்கோ பெல்ல வேஸ்ட் ஆச்சோ, இங்கே அதுக்கு ஒர்த்தாக ஃபுல்லாக சூப்பராக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாமா? டாக்கோ பெல்ல சாப்பிட்டதுனால தான் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட முடியல, வயர் ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி கூட கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த கிரேவி, அந்த புளிப்பு, நல்லா காரம் எல்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சாப்பிட்றது நல்லா இருக்கிறது தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இல்லாமல் எதுவும் சொல்லலை. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இட்லி நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எப்போயுமே கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், இன்றைக்கி இட்லியை ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ளேவர் வந்து எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே ஃப்ளேவர் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மைசூரில் சாப்பிட்ட அதே ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே ஃப்ளேவர் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனியன் கொஞ்சம் வச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கும்பரோட பிரியாணி, ஒரு ரைத்தா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா? இருமா. அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான். அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசைக்கு வந்து சாம்பார் கொடுத்துருக்காங்க, வேர்க்கடலை சட்னி ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் இது ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சிக்கன் ஆம்லேட் இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. என் பையன் தோசை வச்சுட்டான், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? மூணுலை டிப் பண்ணி வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இந்த கார சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 2 இடத்துல சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டாக்கோ பெல்லையும் சாப்பிட்டாச்சு, இங்கேயும் சாப்பிட்டாச்சு. ஆனால் டாக்கோ பெல்ல வீடியோ எடுக்க விடலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் நாங்கள் கேட்டோம் வீடியோ எடுக்கலாமான்னு. அம்மா அப்பா ரொம்ப நல்லாயிருக்கா? சாப்பிட்டேம்மா. இது தோசை எப்படிமா இருந்துச்சு? தோசை எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சம்மா? எப்படிமா இருந்துச்சு தோசை? அடிப்பொலியமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சக்கத்தாரியே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெஸ்டாரண்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பாய். அம்மா பாய் சொல்லுமா. பாய்.